தான் பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோகா ஃப்ரை. வாங்க கோகா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சுட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோகா ஃப்ரை என்ன பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க சுட்டீஸ் கோகா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சுட்டீஸ் நம்ம வச்சிருக்க பவுல்ல இப்போ நம்ம கோகா போட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மாவு போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அடுத்து கேசரி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சுட்டீஸ் நம்ம மிக்ஸ் பண்ண இது எல்லாத்தையுமே இப்போ 1/4 மணி நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். சுட்டீஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி வெடிக்கலாம். சுட்டீஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கோவக்காவை இதில் போட்டுக்கலாம். இப்போ எங்கள் அக்கா செஞ்ச கோகா ஃப்ரையை இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுட்டீஸ் நம்ம செஞ்ச கோகா ஃப்ரை பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு. நீங்களும் நீங்கள் ஸ்நாக்ஸை வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருக்கு சுட்டீஸ் இந்த கோகா ஃப்ரை. கோகா ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இருந்து பசங்க ஸ்நாக்ஸ் இது ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் டைம்ஸில் நல்ல ஸ்நாக்ஸ், இது ஹெல்த்தி. உங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுட்டீஸ். சுட்டீஸ் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்ற கோகா யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மொறுன்னு சாப்பிட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டாக இருக்கு. பாய் சுட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பாய். இந்த சுட்டீஸ் அஃபிஷியல் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சுட்டீஸ். பாய்.